அழகர் ஏன் ஆத்துல இறங்கினாருன்னு தெரியுமா? சித்திரை மாதம் மதுரை மாவட்டம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குதல் என தீபாவளி போல இருக்கும். அது சரி, அழகர் ஏன் அழகர் மலையிலிருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்கணும் பார்க்கலாமா? தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் செய்தி கேட்டு அழகர் அந்த வைபவத்தை பார்க்க மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலத்துடன் மதுரையை நோக்கி வருகிறார். அழகர் வரும் வரி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்துடன் வைகையில் இறங்கி அருளினார் என்று புராண கதை கூறுகிறது. இன்னொரு விதமாகவும் புராண கதை சொல்கிறது. அந்த கதை என்னன்னு தெரியுமா? அழகர் மலையில் சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமானை நோக்கி தவம் இருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் சீடர்களோடு அவ்வழியில் வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாச மண்டுகோபவ என்று சாபமிட்டார். உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்திற்கு வழி கேட்ட போது, வைகை நதியில் நீ தவம் பண்ணி கொண்டிரு, சித்திரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி இருக்கிறார். அதன்படி வைகையில் இறங்கி அருள் பாலித்த பிறகு மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூருக்கு கிளம்புகிறார். அதன் பின்பு தேனூர் சென்று அங்கிருந்து மீண்டும் மதுரை நோக்கி வந்து ராமராயர் மண்டபத்தில் இரவு தங்கி பக்தர்களுக்கு காட்சி அளித்து பூ பல்லக்கில் அழகர் மலை நோக்கி கிளம்புவார். இன்னும் ஒரு வருடம் அழகரை பார்க்க காத்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்துடன் பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவார்கள். நீங்க எத்தனை பேர் சித்திரை திருவிழாவுக்கு போயிருக்கீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க.